ஹலோ ஹாய் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு. ரொம்ப எல்லாருமே சொல்லிட்டாங்க டைரக்டரை பற்றி. ஆல்ரெடி நான் சொல்ல வந்தது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட். அண்ட் நான் ரொம்ப குயிக்காக இந்த படத்தில் வந்து எனக்கு எல்லாமே ரொம்ப குயிக்காக நடந்துச்சு. ஷூட்டிங் டேட்டும் குயிக்காக முடிஞ்சிருச்சு, ரொம்ப கம்மி நாள். அண்ட் நாங்கள் வந்து ஓகே சொன்னதும் மீட்டிங்கும் ரொம்ப குயிக்காக ஆச்சு. டக்குன்னு இந்த படம் சைன் பண்ண எல்லாமே ஸோ குவிக். ஸோ ஒரு வாரம் முன்னாடி தான் எனக்கு கால் வந்தது. அண்ட் ஆல்சோ சிவா சார் கிட்டேருந்தும் கால் வந்தது, இந்த படம் பண்ணுமா, நல்ல படம்னு. ஓகே சார், நான் போய் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். அம்மா கிட்டே கால் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் சார் கிட்டேருந்து கால் வந்தது. நான் போய் மீட் பண்ணுறேன். நம்மளுக்கு எப்போவுமே வந்து சில பர்சன்லாம் பார்த்தா நம்ம சினிமா ஃபீல்டில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. எல்லாருமே தாண்டி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் ஒரு ஃபாதர்லி ஃபிகராக வந்து எனக்கு இருந்தார் டே 1 அண்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே. நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து நாங்கள் நிறைய விஷயம் பேசி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலி. ஸோ அதுவே வந்து எனக்கு என்ன படம் ஒர்க் பண்ணாலும் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த பீப்புள் எப்படி இருக்காங்க அண்ட் எப்படி மதிக்கிறாங்க அண்ட் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட்டை தாண்டி ஆஸ் அ பர்சனாக அவங்க எப்படி இருக்காங்கன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரி சார் வந்து ஆஸ் அ பர்சனாக ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே வந்து 100 out of 100 தான் எனக்கு. ஸோ சச் அ குட் ஃபிலிம், சச் அ கண்டென்ட் ஃபிலிம். அண்ட் சார் வந்து இன்ட்ரோ பண்ணியிருந்தார், பேசியிருந்தார் இந்த படத்தை பற்றி என்ன மாதிரி இருக்கும்னு. எனக்கு எப்போவுமே ஒரு ஃபீலிங் என்னவாக இருக்கும்னா, எப்போவுமே இருக்கும் கான்ஸ்டன்ட். அது நம்ம தப்பாக இந்த காலத்தில் பிறந்துட்டோமோ, நம்ம ஒரு 80s 90s பிறக்க வேண்டிய ஆளோ. ஏன்னா பண்ண படம் பண்ணுற படம் எல்லாமே நான் வந்து 80s 90s தான் பண்ணுறேன். ஒரு வேளை தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஃபீலிங் எப்போவுமே இருக்கும். ஈவன் இட்லி கடையாக இருக்கட்டும், ஈவன் நான் இதுக்கப்புறம் பண்ணுற படம் சத்யவான் சாவித்ரின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் ஆகும் ஒரு 2 months. கீர்த்தி சுரேஷ் அண்ட் மேம் அண்ட் சார் பண்ண படத்தில் எல்லா படமுமே ஒரு 80s 90s. ஸோ ஐ திங்க் இந்த படமும் அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல். என்னதான் எல்லா படமும் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். கொஞ்சம் ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய பாட்டியை மைண்டில் வச்சுட்டு நான் நடித்த படம் இது. நான் வந்து சார் கிட்ட கூட ஷேர் பண்ணதில்லை. என்னோடய பாட்டிக்கு வந்து 4 பசங்க, என் அப்பா அண்டு 2 அத்தை அண்ட் இன்னொருத்தங்க சேர்த்து 4 பசங்க. என்னை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் எங்கே இந்த படத்துக்குள்ளே வந்து சோல்ஃபுல்லாக இறங்கினேன்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஒரு குழந்தைய மேலே கையில் வச்சுக்கணும், ஒரு குழந்தைய வந்து கீழே வச்சுக்கணும், ஒரு பொண்ணு ஒரு பையன். நீ கேரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உன்னோட ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணுற ஷாட். அதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்த ஷாட். ஐ ரிமெம்பர் அந்த பிக்சரில் வந்து நான் என்னோடய பாட்டியே வந்து நினச்சி ஐ ஜஸ்ட் வெண்ட் இன் டு ஹர் சோல் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்ட ஒரு ஃபீலிங். ஸோ அதை நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக எனக்குள்ளே போயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அண்ட் வெயிட்டிங் எப்போ இந்த படம் நடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி படம் ஆரம்பிச்சது, எல்லாம் நடந்தது. ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட், ரியலி சார். ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னல் அண்ட் இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ தெரிஞ்சு எப்படி சார் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் தான் வரும் எங்களுக்கு. ஐ ஆம் ஸோ ப்ரவுட் டு பி அ பார்ட். அண்ட் நிஜமாகவே இந்த ஃபிலிம் பாட்டியை நினச்சி பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய படம் பார்ப்பீங்க. அண்ட் என்னோடய ஜேர்னி அது எப்போவுமே லைஃப் லாங். நான் வந்து ரீசெண்டாக கூட என்னோடய ஃப்ரெண்ட்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் லோ ஆச்சு எனக்கு லைட்டாக. நம்மளுக்கு வந்து எப்போவுமே நான் கொஞ்சம் ஒர்க்கஹாலிக். ஏதாவது படம் பண்ணல ஒரு ஏதாவது பண்ண முடியலன்னா நான் கொஞ்சம் லோ ஆகிடுவேன். அதுக்கு ஒரு மாதம் ஒரு வாரம் எடுத்துப்பேன் நான் திருப்பி பேக் டு ஃபார்ம் வரத்துக்கு. அப்போ சொல்லிட்டு இருந்தேன், என்ன இது ரொம்ப லேட் ஆகுது, எனக்கு நான் பண்ண பிளானிங்கில் எதுவும் நடக்க மாட்டேங்குது. நம்ம சினிமாவில் எல்லாருக்கும் பீங் அன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும். அப்படி ஆகும்போது அவங்க சொன்னாங்க, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னல, நீ தான் சாகிற வரைக்கும் நடிக்க போறியே, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டா. ஸோ அதனால் நான் இதை எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ பீயிங் தட் மச் பேஷனேட் அண்ட் பீயிங் இந்த சினிமா, நான் எப்போவுமே விடாமல் தொடர்ந்து என்னோடய முயற்சியை வந்து பண்ணிகிட்டே இருப்பேன் சினிமாக்காக. அண்ட் கண்டிப்பாக இன்னும் நிறைய படம் பண்ணுவேன். அண்ட் இதுக்கு மேலே நிறைய இடத்துக்கு போவேன்ற எய்மோட ஐ எம் ஜஸ்ட் விஷிங் த க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் myself for doing this film. I'm so happy to be a part again and thank you so much for all the cast and crew. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. and thank you so much for மியூசிக் டைரக்டர். உங்களோட மியூசிக்கில் வந்து இந்த படத்தில் நான் வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். நான் உங்களோட பெரிய ஃபேன். முதல் நீ முடிவும் நீலேருந்து எல்லா சாங்குமே நீங்கள் போட்டது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேங்க்யூ சிவா சார். நீங்கள் வந்து ஒரு பெரிய இல்லை சார், உங்களை தான் தேங்க்யூ ஸோ மச் சார். இட்லி கடையில் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு, மறந்துடக்கூடாது யாரையோ நீ,
எங்கே போனாலும் நீ யாரையும் மறந்துடக்கூடாது, எல்லாம் நீங்கள் வந்துடுவீங்க பட் மறந்துடுவீங்கன்னு சொன்னீங்க. நான் சத்தியமாக மறக்க மாட்டேன் சார். அந்த மாதிரி ஆள் இல்லை. உங்களோட பிளெஸ்ஸிங் எப்போவுமே வேணும். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெற்றி, சாரி என்னோடய கோஸ்டாரே நான் வந்து விட்டுட்டேன். இல்லை 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 சார், நிஜமாவே ஹீஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். எங்களுக்கு வந்து அதான் ரொம்ப பிளான்டாக போனதுனால எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஷூட்டிங் பீரியடே ஒரு வாரம் ப்ளஸ் ஒரு 2 days தான் இருந்திருக்கும். அந்த நாளில் வந்து காலைல வருவோம், ஓகே ஷார்ட் இதுதான்னு சொல்லுவோம், போவோம், நடிப்போம், வருவோம். எங்களுக்கு பேசுகிறதுக்கு நிறைய டைமே இருந்ததில்லை. ஸோ பட் தெரிஞ்ச வரைக்கும் ஹீ இஸ் சச் அ பேஷனேட் அண்ட் வெரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் சச் அ ஸ்வீட் பர்சன் டு ஆக்ட் வித். ஐ எம் ஸோ ஹாப்பி பேரிங் அப் வித் யூ அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஃப்யூச்சரில் கூட உங்களோட படத்துக்காகலாம் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். All the very best to you as well. And thank you so much. Thank you so much. Keep loving me. Keep supporting me. Thank you so much.